satisfaction beyond the expectation. Istanbul, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. பேக் டு த ஷோஸ். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காது உங்கள் ஃபேவரட்டான மங்கையர் மன்றம் நிகழ்ச்சி. இதை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய காலர்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க, நிறைய நல்ல குறிப்புகள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நிறைய நல்ல குறிப்புகளும் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த அழைப்பாளருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நானும் உங்களுக்காக ஒரு குறிப்புகள் வந்து தந்துடுறேன். நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன், தயிர் வந்து ஃபேஸில் வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேஸில் மட்டும் இல்லை, உங்கள் கைகள்லேயும் வந்து நீங்கள் தயிர் வந்து அப்ளை பண்ணலாம். தயிரில் வந்து புளித்த தயிர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் கைகளில் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் போகிறதுனால உங்கள் கைகள் வந்து கருப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தயிர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சன்ஸ்க்ரீன் லோஷன் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷனும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து வெளியே போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுறதும் வந்து அதுக்காக தான். பட் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கைகளில் வந்து சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் லோஷனில் வந்து SPF 15 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்கள் கைகளில் வந்து நல்ல கலர் சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் நைட் டைமில் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஹாட் வாட்டரால் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ் எடுக்கும்போது கூட நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நல்லா ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிழங்கு மஞ்சளும் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதை வந்து ஃபேஸில் வந்து போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் சுட தண்ணியால் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சரண்யா. நான் ஷமீம் பானு ஃப்ரம் மதுரை. நல்லா இருக்கீங்களா ஷமீம் பானு? ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாரியா இது ஹாஃப் சாரியா? இது வந்து ஆஃப் சாரி மாடல் சாரி. அப்படிங்களா? அப்படிதான். இல்ல டவுட்டா இருந்தா அதுதான் கேட்டேன். கிளியர் ஆயிடுச்சா? நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஷமீம் பானு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டேன். வீட்லீங்களா? அதான் இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி பண்ணேன். அதை பத்தி இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வீட்டுல மஷ்ரூம் வாங்கினோடனே ஞாபகம் வந்துட்டு, சரி நம்ம மூன் டிவி வியூவர்ஸோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பா அந்த மஷ்ரூம் பத்தி அப்படின்ட்டு. அதாவது மஷ்ரூம் வந்து ஈக்குவல் டு மட்டனா, அதுல புரோட்டீன் அவ்வளவு புரோட்டீன் இருக்கான். எவ்வளவு மட்டன்ல புரோட்டீன் இருக்கோ அதே ஈக்குவலா மஷ்ரூம்லயும் இருக்கான். ஸோ நான் வெஜ்ஜுக்காரவங்க எல்லாம் அப்புறம் இது யூஸ் பண்ணிக்கிட்டா, மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆரஞ்சை விட 4 மடங்கு அதிகமான புரோட்டீன் மஷ்ரூம்ல இருக்கான். ஆப்பிளை விட 12 மடங்கு அதிகமான புரோட்டீன் மஷ்ரூம்ல இருக்கான். அந்த முட்டைகோசை விட 2 மடங்கு அதிகமான புரோட்டீன் மஷ்ரூம்ல இருக்கு. அப்புறம் 35% ஃபுல்லா புரோட்டீன் தான் இருக்கான். அந்த ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மஷ்ரூம்ல 35% புரோட்டீன் தான் இருக்கான். அப்புறம் விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. அப்புறம் அயனும் அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் பி, டி, இ, கே இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தான் அதுல இருக்கு. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்க, பிளட் பிரஷர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் க்ரோயிங் சைல்டு, வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கனால பாடி பில்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அதாவது டயபெட்டிக் வந்தா பிரஷர் வந்துருது பாத்தீங்களா? இல்ல பிரஷர் இருந்தா டயபெட்டிக் வந்துருது. 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. அதாவது டயபெட்டிக் பிகாஸ் அவங்க சாப்பிட்ற மெடிசின்னால அது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு வந்துருதான் பிரஷர். அவ்வளவுதானே. வயிற்று அப்புறம் அல்சர் பேஷண்ட்க்கும் ரொம்ப நல்லதான். அவங்க வந்து காளானோட முட்டைகோஸ் சேர்த்து அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்து பொரியல் மாதிரி செஞ்சு வீக்லி 2 சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதான். அப்புறம் வீட்டுக்கு போயிருந்தேன், எங்க வீட்டுக்கு. அங்க அப்பாவோட மெயின் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா போன்ல பேலன்ஸே இல்ல. ஏன்பா எப்ப போட்டீங்க அப்படின்னு கேட்டா, இப்பதாமா லாஸ்ட் வீக் தான் 150 போட்டேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. யாருப்பா பேசுறா அப்படின்னா, யாரும் பேசுறதே கிடையாது, அம்மா தான் பேசிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அவங்களோட மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ பார்த்தா அட்வர்டைஸ்மெண்டா வருது. ஒரே பியூட்டி டிப்பாவும் சமையல் குறிப்பெல்லாம் வருது அதுல. அப்புறம் அவங்களாவே அது சொல்லி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ்ல இருந்து அவங்களா ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து பேலன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி மெசேஜ் பாக்குறதே இல்ல. ஆனா பேலன்ஸும் எங்க போறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட பேலன்ஸ்ல இருந்து மணி கம்மியாயிட்டே இருக்கும். அவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது ஸ்டார்ட் கேப் லெட்டர்ல வந்து START ஸ்டார்ட்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு DND
டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டு 1909 எஸ்எம்எஸ் அனுப்புனா தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்மளோட போனுக்கு வராது. ஓகே, எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் பரவாயில்லையா? ஆமா, எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அந்த நம்பர் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஸ்டார்ட் கேப்ல வந்து START அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு DND டோன்ட் டிஸ்டர்ப்னு அப்புறம் ஸ்பேஸ் அவ்வளவுதான். அத வந்து 1909க்கு எஸ்எம்எஸ் பண்ணுனா உங்களுக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வராது. நமக்கு கேட்காம மணியும் அவங்க எடுக்க மாட்டாங்க டெலிகாம் சர்வீஸ்ல இருந்து. ரொம்பவே நன்றி ஷமீம் பானு, ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஆசிஸ் வேற ரொம்ப நாளா பார்க்கவே முடியல நம்ம டிவில. முதலையாவது லைவ் ஷோல வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க சன் கேட்டாங்க என்ன ரொம்ப நாளா பார்க்கவே முடியல சார் அப்படின்ட்டு. முதலையாவது ஹோம் தியேட்டர்ல வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹோம் தியேட்டரையும் இன்னொரு அலாட் பண்ணிட்டாங்க, பார்க்கவே முடியறது இல்லையே சாரு. சரி, ஓகே, உங்களுக்காக அவங்க கண்டிப்பா வருவாங்க. ரொம்ப கேட்டோம் அப்படின்னு சொல்லுங்க சார்ட்ட. சரி, ஓகேம்மா, ரொம்பவே நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்பவே நன்றி ஷமீம் பானு, ஒரு நல்ல மஷ்ரூம் பத்தின ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட, அதுக்காகவும் ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்தீங்க. ரொம்பவே நன்றி. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். ஹலோ, வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க. நான் ஆபிதா பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க நேம் இன்னொரு முறை சொல்லுங்க. ஆபிதா. ஆபிதா. ஓகே மேம், எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, கேட்கலாமா? ஓகே. நீங்க சொன்னீங்க சன்ஸ்கிரீன் லோஷன் சொன்னீங்க இல்லையா, அத பத்தி சொல்றீங்களா? ஃபேஸ்க்கு அது அப்ளை பண்ணா இல்லையா? இல்ல, ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க, கைகள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இருந்தாலும் நீங்க நிறைய மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்கு இல்லையா, ஓகே ஓகே, அதுல வந்து ஃபேஸ்க்காக தனியா இருக்கும், நீங்க அது வாங்கியும் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். கை வந்து ரஃப்பா இருக்கு சொல்றாங்க இல்லையா, கொஞ்சம் வேலை பண்ணிட்டு ரஃப்பா இருக்கும், அதுக்கு ஏதாவது ஸ்மூத் பண்றதுக்கு ஏதாவது சொல்றீங்களா டிப்ஸ்? இல்ல, அதுக்காக எந்த விதமான டிப்ஸுமே இல்ல இல்லையா. உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை செய்யறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கை வந்து ரஃப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுதானே கேக்குறீங்க? ஆமா ஆமா. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்சனலா அதுக்கு மட்டும் பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா ஏதாவது பியூட்டிஷியனை தான் கன்சல்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் ஆகட்டும் எந்த விதமான டிப்ஸுமே இல்லை. தேங்க்யூ. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அவங்க கேட்ட குறிப்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான குறிப்பு. கண்டிப்பாக இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து குறிப்புகள் இல்லை சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் பியூட்டிஷியனை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்காக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். ஹலோ. வாழ்த்துக்கள். ஹலோ. வாழ்த்துக்கள். உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் தங்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். எங்க இருந்து? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் வந்து இங்க கட்டைமலையில இருந்து பண்ணேன், நாகர்கோயில். அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சரி மேடம். சரி, ஏதாவது குறிப்புகள் தரீங்களாமா? ஆமா, குறிப்பு கேக்குதுங்க மேடம். எனக்கு பிள்ளை முதல்ல நல்ல கருப்பா இருக்கு மேடம், அதனாலதான் உங்ககிட்ட கேட்க. புரியலம்மா? என் பிள்ளைக்கு முகம் வந்து நல்ல கருப்பா இருக்கு மேடம். ஓகே. அதுக்கு வந்து என்ன கிரீம் போட்டா நல்லதுன்னு. அவங்களுடைய ஏஜ் என்ன இருக்கும்? 15 வயசு பிறந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா வந்து ஃபேஸ் வாஷ் செய்யும் போது கூடவே வந்து கடலை மாவும் வச்சு ஃபேஸ் வாஷ் செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். நான் வந்து தயிர் போட்டு அப்ளை பண்ண சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ண வேண்டாம் சொல்லுங்க. வெறும் கடலை மாவு வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதையும் சேர்த்து வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி மேடம். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ரொம்பவே நன்றி. இந்த குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடலை மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் செஞ்சிட்டதுக்கு அப்புறமா நீங்க கடலை மாவு போட்டு ஜஸ்ட் நீங்க வாஷ் பண்ணலாம். ஏன்னா கடலை மாவு போட்டுட்டு நீங்க சோப் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவா கிடைக்காது. ஸோ நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல் பாடியிலுமே ரொம்ப சென்சிட்டிவ். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்லயே வந்து நம்ம சீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ரஃப் ஆயிடும். ஸோ நீங்க இந்த சோப் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ரஃப் ஆயிடும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாதாம் எண்ணெய் வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வாங்கியும் நீங்க ஃபேஸ்ல நல்லா மசாஜ் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்பவே ஃபேஸ் ஷைனிங்கா இருக்கும். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். ஹலோ, நாங்க கொடைக்கானல்ல பேசுறோம் சரண்யா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. விமலா சரண்யா. நல்லா இருக்கீங்களா விமலா? நல்லா இருக்கேன். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எப்படி இருக்கு கிளைமேட்லாம்? நல்லா இருக்கு சரண்யா, வாங்க ஊருக்கு. சரி, கண்டிப்பா வந்துடும். சரி, கொடைக்கானல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான டூரிஸ்ட் ஸ்பாட்னா என்ன சொல்லுவீங்க?
நிறைய இடம் இருக்கு. நிறைய இடம் இருக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் சொல்லுங்க. இது லேக் இருக்கு. ஆமாங்க, நிறைய சுத்தி பாக்குறதுக்கு எல்லா இடமும் சுத்தி பாக்குற இடத்து. அப்படிங்களா? ஆமா சரண்யா. சரி, நானும் வந்திருக்கேன். பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, இப்ப வாங்க. உங்க ஊர்ல ரொம்ப வெயிலா இருக்குமே. ஆமா 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 சரண்யா, வாங்க இப்ப எங்க வீட்டுக்கு வாங்க. சரி, கண்டிப்பா வந்துடுறோம். ஆமா சரண்யா, எங்க தம்பி ஒருத்த டிப்ஸ் கேட்கணும். அவ 12th படிக்கிறாரு. அது தலைமுடியில நர இருக்கு. அதுக்கு சொல்லணும். நீங்க வந்து செம்பருத்தி பூ இலை இருக்கு இல்லையா? ஆமா. அந்த இலையும் கொஞ்சம் மருதாணி இலையும் வச்சு நல்லா அரைச்சிடுங்க. சரி. அரைச்சிட்டு அதை வந்து அவங்க தலையில வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணாங்கன்னா சரி. இந்த மாதிரி வந்து அவங்க வாரத்துல வந்து ஒரு 3 நாட்கள் செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா. மருதாணி. ஆமா, மருதாணி இலை போட்டா வந்து உங்களுடைய அவங்க ஹேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரைமுடி கண்டிப்பா வரவே வராது. சரி சரண்யா. சரிங்களா? சரி. ரொம்ப நன்றிமா கால் பண்ணது. சரி. ரொம்ப நன்றி. அவங்க கேட்ட குறிப்புகள் வந்து நரைமுடிக்காக கேட்டிருந்தாங்க. நீங்க இதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நன்னாரி வேர் வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்கும். நீங்க நன்னாரி வேரும் வந்து தேங்காய் எண்ணெயில வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க தலைகள்ல போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு சில ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க, நன்னாரி வேர் வந்து வெள்ளை முடி இருந்தா கண்டிப்பா வந்து கியூர் ஆயிடும். அதுக்காக ஒரு சில மெடிசன்ஸும் இப்போ வந்துட்டு இருக்காம். நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஹலோ, வாழ்த்துக்கள். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வினோதினி, ராமத்துல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா வினோதினி? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க படிச்சு என்னம்மா? தெரியுதா? எனக்கு தெரியலையே. பரவாயில்ல, எங்களுக்கு தெரிஞ்ச போதுங்க. சரி சரி, ஓகேம்மா. சரி சொல்லுங்க, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்களா? நான் யாரோ காலேஜ் அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப மெச்சூர்டா இருக்கு உங்க வாய்ஸ். ஓ, அப்படிலாம் சொல்றாங்க. ஃபீல் பண்றீங்களா? இல்ல, சந்தோஷம் தானே. சரி, எப்ப எக்ஸாம்ஸ் உங்களுக்கு? எக்ஸாம் அடுத்த மாசம். அடுத்த மாசமா? நெக்ஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் இருக்கா? இருக்குங்க. என்ன பண்றது தெரியல. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி அந்த போர்ஷன்ஸை படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல எக்ஸாம் டைம்ல. இருக்கும், ஆனா அப்பதே படிக்க தோணுது. எக்ஸாம் படிக்கிற புக் எடுக்கவே தோணுது. ஏன்னா சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறதுதான் கஷ்டம்ல. ஆமாங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட இப்படிதான் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அவங்க மேல ரொம்ப கோவமா வரும். ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானா? நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன்மா, MBA. இன்னும் படிச்சுட்டே இருக்கீங்க? படிச்சுட்டே இருக்கேன். கஷ்டமா இல்ல? கஷ்டமா இருக்கு, ஏதோ கொஞ்சம். ஓ சரிங்க, பாருங்க. சரிம்மா, ஏதாவது குறிப்புகள் தரீங்களா? அந்த கருவளையம் போக என்ன பண்றது? என்ன கேக்குறீங்களா? எனக்கே தெரியாது. அப்படியா? சரி, ஓகே. கருவளையம் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா கேள்விப்பட்டதே இல்ல. இல்லம்மா, உருளைக்கிழங்கு தோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருளைக்கிழங்கு கட் செஞ்சாலும் சரி, அப்படி இல்ல அதை வந்து நீங்க பீலர் வச்சு தோல் மட்டும் எடுத்தாலும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு சாறு கிடைக்கும் இல்லையா? கிடைக்கும். அந்த சாரை வந்து நீங்க கண்கள் கீழே வந்து அப்ளை பண்ணுங்க. கண்ணை சுத்தியும் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்ச நாட்கள்ல கியூர் ஆயிடும். டெய்லி யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? அந்த இது உருளைக்கிழங்கு வந்து மிக்சியில இது பண்ணணும். புரியுது நீங்க சொல்றது, எப்படி சாறு கிடைக்கணும். சரி, அதெல்லாம் இல்லம்மா. உருளைக்கிழங்கு நல்லா போட்டு அரைச்சிடுங்க மிக்சியில. அரைச்சிட்டு அந்த விழுதை எடுத்து அப்படியே உங்க கண்கள்ல வந்து அப்ளை பண்ணுங்க. சாருன்னு சொன்னீங்க? உங்களுக்கு புரியல சொல்லிட்டு நான் இப்படி சொன்னேன். நீங்க எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம். விழுதுனா அந்த வெள்ளையா இருக்கும் உள்ளதான். உருளைக்கிழங்கு அரைச்சிட்டீங்கன்னா அதுல ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுவீங்க? அந்த பேஸ்ட். தோல் இருக்கும். ஐயோ, என்னால சத்தியமா முடியலங்க. சொல்லுங்க, நல்லா புரியணும்னு சொன்னீங்கன்னா கேட்கலாம். சரி, ஓகே. உருளைக்கிழங்க கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அந்த உருளைக்கிழங்குல வர தண்ணிய உங்க கண்கள்ல வந்து அப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா? அப்பா, அந்த தண்ணி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுங்க. ஒரு 1 monthல நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா வராது. போதுமா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நான் சொல்ற குறிப்பு சரியா தவறான்ற அளவுக்கு என்னையே வந்து யோசிக்க வைக்கிறீங்க. உருளைக்கிழங்கு சாறு இல்ல உருளைக்கிழங்கு அரைச்சிட்டீங்கன்னா அந்த பேஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்களை சுத்தி வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கருவளையம் கியூர் ஆயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தட் பாத்தீங்கன்னா வினோதினி, குக்கும்பரையும் நீங்க கட் பண்ணி உங்க கண்கள்ல அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கியூர் ஆயிடும்.
அடுத்த அழைப்பாளர் குறிப்புகள் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். மாவட்ட செய்திகள் வழங்குவோர் மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமான், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். இணைந்து வழங்குவோர் ஷிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால், இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. ஈஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். ஈஸ்கொயர் கஃபே திருச்சி. ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ், Apple Kids, India's #1 preschool chain. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். கேபிகே ப்ரமோட்டர்ஸ், என்ஆர்டி ஜுவல்லர்ஸ், 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். Al Hasina. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. உங்கள் மூன் டிவியில் உங்களுடைய விளம்பர தொடர்புக்கு த ஹெட் மார்க்கெட்டிங் மூன் டிவி, இலக்கம் 132, கோடம்பாக்கம் ஹைரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மொபைல் நம்பர் 8754502553, 9840011172, 9840011173, 9840011174. Who mean the world to you. There is only one name you can trust. ETA Star Properties, built on trust. எங்க தாத்தா இப்போ சுறுசுறுப்பு தான். எப்படி இவரால முடியுது? வேலை பாக்குறப்பவும் சந்தோஷமா இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் ஆட்டோம் பாட்டோன்னு. நான் வேலை பாக்குறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு. Star Health Insurance, the health insurance specialist. வயசான காலத்துல எங்க ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. பேக் டு த ஷோஸ். மங்கையர் மன்றம் ஷோவில் இது வரைக்கும் கால் பண்ண எல்லாருமே ரொம்பவே நிறைய நல்ல குறிப்புகள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் கால் பண்ணுற எல்லா வியூவர்ஸுமே உங்களுக்கு தெரிந்த நிறைய நல்ல குறிப்புகள் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் காலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க. நான் அந்த குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 முறையாவது சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு புரியவே இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கும்பரும் வெள்ளரிக்காய், பெரிய வெள்ளரிக்காயும் வாங்கி நீங்கள் அதையும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உங்கள் கண்கள்
மேல அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து டார்க் சர்க்கிள் சுத்தமா இருக்காது. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஹலோ, வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லதாங்க மேடம், ஊட்டில இருந்து பேசுறோம். அப்படிங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு குறிப்பு கேட்கணுங்க மேடம். கேளுங்க. முகத்துல மங்குன்னு சொல்றாங்க இல்லீங்களா, அது விழுந்திருக்கு. அப்படியே கிட்டா பிளாக்கா இருக்கு. இந்த மங்கு அப்படி சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஷோல வந்து நிறைய காலர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்றதுனால கண்டிப்பா அந்த மங்கு வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து கியூர் ஆகாது நம்ம சொல்ற முறைகள்ல. நீங்க வந்து பியூட்டி பார்லர்ல இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பார்த்தாச்சுங்க, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. நீங்க வந்து பாருங்கம்மா, இப்ப ஸ்பெஷலா வந்து நிறைய வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கண்டிப்பா ஒன்ஸ் போய் பாருங்க. அப்படி இல்ல நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அதுக்காக. சரிங்களா? ஓகே மேடம். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறத தவிர மீதி இந்த மாதிரி நம்மளாவே வீட்டில் வந்து செய்யறதுல கண்டிப்பா இந்த விதமான ரிசல்ட்ஸ் அவ்வளோவா கிடைக்க போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒன்று பியூட்டிஷியன் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் இவங்களை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்மா, கோவையில இருந்து கௌசல்யா. நல்லா இருக்கீங்களா? சரண்யா, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா உங்ககிட்ட பேசி? ஒரு 4 days ஆச்சுமா. 4 days ஆயிடுச்சா? ஆமாம்மா. சரி சொல்லுங்கம்மா, ஏதாவது குறிப்புகள். குறிப்பு சொல்றேன். குறிப்பு இல்ல. ஓகே சொல்லுங்க. நீ ஒரு சாதி, நான் ஒரு சாதி. நாம் இருவரின் மனதில் மலர்ந்திருக்கும் காதல் மலர் என்ன சாதி? நான் கருப்பு நிறம், நீ சிவப்பு நிறம். நம் காதல் இதயத்தின் நிறம் என்ன? நான் ஏழை, நீ பணக்காரி. அதனால் நம் காதல் ஏழை காதலா பணக்கார காதலா? அவ்வளவுதாமா. அவ்வளவுதானா? ஆமா. சூப்பர். இது நீங்களே எழுதி இருக்கீங்களா? நான் அப்படி வாங்க போற சரண்யா, நான் எவ்வளவு தடவை நானே இல்ல, நான் வந்து ஒரு கவிதையும் அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம்லமா. நான் சொல்ற ஒவ்வொரு வேர்ட்ஸும் என்னோட ஓன்மா. சரி ஓகே, இன்னொரு கவிதை சொல்றீங்களா? என்ன, எதை பத்தி? இல்ல ஓகே, ஒரு அப்பா பொண்ணு பாசம். நாளைக்கு சொல்லவா? நாளைக்கு சொல்லுங்க. எங்க அப்பாக்காக நான் போய் சொல்லணும், நீங்க கண்டிப்பா சொல்லணும். சரிங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. சரி, வேற ஏதாவது லவ் பத்தி? லவ் பத்தி சொல்றேம்மா. இன்னைக்கு போதிதே போதுமா? ஆமாம்மா. சரி ஓகே, ஆனா நாளைக்கு கண்டிப்பா நான் எனக்கு கேட்ட அளவுக்கு கவிதை கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பா தரேன். ஓகே. நான் போயிட்டு நான் தான் இது எழுதுறேன்னு சொல்லி அப்படியே சொல்லிடுவேன். நான் போய் பேசக்கூடாது. இல்ல இல்லம்மா, கண்டிப்பா. ஸ்டூடெண்ட்மா, நீ ஒரு ஸ்டூடெண்ட், அதனால போய் சொல்லக்கூடாது. ஓகே பை. அப்ப காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் போய் சொல்லலாமா? கவிதைக்கு எல்லாம் தேடி சொல்லலாம், தப்பில்ல. வேற உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. வேற யாருக்கு சொல்லணும் தெரியுமில்ல கவிதைக்கு போய் சொல்றது? தெரியும், கவிதை சொன்னாலே போய் தானே. அழகு ரசிக்கலாமா? அதாவது அப்பா கிட்ட போய் சொல்லக்கூடாது, உன்னோடதுனே வேற யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கலாம். சரி ஓகே, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி ஒண்ணு வேணும், எல்லாம் இருக்காது. ஓகே பை. சரி சரி ஓகேமா, ரொம்ப நன்றி. ஓகேமா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்க கொடுத்த கவிதைகள் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கேட்ட மாதிரி எனக்கும் நாளைக்கு வந்து கண்டிப்பா எனக்காக அந்த கவிதை நீங்க சொல்லணும். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஹலோ, வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க. நிர்மலா மேம். டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுறீங்களா? ஆமா. அம்மா சீக்கிரம் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணியாச்சு மேம். மியூட் பண்ணிட்டீங்களா? இல்லையே, பண்ணலையே. சொல்லுங்க மேம். நீங்க கம்மி பண்ணாதான் நம்ம பேச முடியும். கம்மி பண்ணியாச்சு, மியூட் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? சரி ஓகே, சாப்பிட்டீங்களா? இல்ல மேம், இனிமேதான். இனிமேதானா? நீங்க என்ன செய்யறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சிட்டு இருக்கேன் மேம். என்ன படிக்கிறீங்க? எம்சி. நல்லா படிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் ரேங்க் மேம். ஓகே ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஒரே ஏஜ் தான். நீங்க நேம் சொல்லியே கூப்பிடலாம். அவங்க நேம் நான் ஆக்சுவலி காலேஜ் டெய்லி இருக்கும், பார்க்க முடியாது. ஓகே. பட் எப்பயாவது ஆஃப்டர்நூன் லீவ் வந்துச்சுன்னா நான் டெய்லி ஆஃப் பண்ணி தான் பார்ப்பேன். ஓகே. உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? இல்ல மேம், நான் செகண்ட் இயர் தான் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் இயரா? ஓகே ஓகே. நீங்க?
என் பேர் வந்து சரண்யா. நீங்க சரண்யா சொல்லியே கூப்பிடலாம். நானும் MBA செஞ்சுட்டு இருக்கேன். பட் உங்களோட நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் நான் படிக்கிறேன். அப்படியா? அப்படிதான். நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணவே இல்ல. பண்ணி அம்மா கேட்டிட்டு இருக்காங்க மேம். அப்படிங்களா? சரி ஓகேம்மா. ஏதாவது குறிப்புகள் தரீங்களா? குறிப்பு வந்து கேட்கணுமா? இப்ப பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஃபேஸ்ல, அதுக்கு வந்து லெமன் போட்டா அது சிட்ரிக் ஆசிட்ங்கிறதுனால அது ஈஸியா போயிடும் மேம், பிளாக் மார்க்ஸ்லாம். ஓகே. வேற குறிப்பு நீங்க ஏதாவது சொல்லுங்க. லெமன் வந்து நீங்க சொன்ன மாதிரி போடலாம். லெமன் கூட வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சரிங்களா? அப்புறம் இன்னொரு குறிப்பு வந்து லிப்ஸ் வந்து சில பேர் பிளாக்கா இருக்கும்ல, அதுக்கு வந்து சுகர் இருக்கா இல்லையா, அது வந்து பிரஷ்ஷால லைட்டா மைன்யூட்டா அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருந்தா பிங்கா வந்துடும். அப்படிங்களா? நார்மலா நம்ம யூஸ் பண்ற பிரஷ்? ஆமா, நார்மலா அந்த இது இல்லாம பெயிண்ட் அடிப்போம்ல. ஓகே ஓகே. அந்த மாதிரி பிரஷ்ஷா இருக்கணும். அப்படியா? எடுத்து லிப்ஸ் மேல வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அந்த சுகரை வச்சு தேய்ச்சா பிங்க் ஆயிடும். இது நல்லா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும் மேம். சரி ஓகே. இதுக்கப்புறம் கேக்குற எல்லாருக்குமே நான் கண்டிப்பா இந்த குறிப்பு சொல்றேன். பட் சொல்லிட்டு நான் வந்து நிர்மலா தான் சொன்னாங்கன்னு சொல்லி உங்க நேம் சொல்லிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்களா? அப்பதான் யாரும் என்ன திட்ட மாட்டாங்க. அப்புறம் ஓகே, என் தம்பிக்கு வந்து கண்ணை வந்து ரொம்ப உள் வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேமா, நான் வந்து நீங்க அந்த நீங்க ஃபுல்லா கேட்கவே வேண்டாம். நான் சொல்றேன், நம்ம ஷோல வந்து சமையல் குறிப்புகள் மற்றும் அழகு குறிப்புகள் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. நீங்க வந்து இதுக்காக கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு. ஓகே. ஃப்ரெண்டுக்கு வந்து நெக்ல பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கு போட்டனால, அதுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கா கேட்டீங்களா? ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாண்ட்ரஃப் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெத்தியில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பருக்கள் வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த இடம் மட்டும் கருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாண்ட்ரஃப்காக நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இன்றைக்கி கால் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த குறிப்புகளுக்கும் ரொம்பவே நன்றி. இன்றைக்கி பேசின எல்லோருமே ரொம்பவே ஸ்வீட்டாக பேசினாங்க. ஒரு சில பேர் கவிதை சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. திரும்பவும் நாளைக்கு உங்களை நான் இதே நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன், நல்ல ஒரு டாப்பிக்கோடையும் சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye-bye from Sharanya. மாவட்ட செய்திகள் வழங்குவோர் மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமான், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். இணைந்து வழங்குவோர் ஷிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. E-Square Cafe, ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். E-Square Cafe திருச்சி. GVN மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ், India's #1 preschool chain. MRL Traders, திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL Traders. KPK Promoters, NRT Jewelers, 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். உங்கள் மூன் டிவியில் உங்களுடைய விளம்பர தொடர்புக்கு த ஹெட் மார்க்கெட்டிங் மூன் டிவி, இலக்கம் 132, கோடம்பாக்கம் ஹைரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மொபைல் நம்பர் 8754502553, 9840011172, 9840011173, 9840011174.